ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஏதாச்சும் வேணும்னா ஒரு குரல் மட்டும் கொடுங்க, நான் வந்துடுறேன். ஓகே. என்ன அபிநயா, என்ன சொல்லிட்டு போறா அவ என்ன சொல்ல போறா? ஏதாச்சும் தேவைன்னா சொல்லுங்க, நான் உடனே வந்து செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு போறா. ஏன் ஆர்த்தி, இவளுக்கு கொஞ்சம் கூட இந்த வெக்கமானம் சூடு சொரணம் எதுவுமே இருக்காதா? எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப வந்து நின்னு அதே மாதிரி இழிச்சுக்கிட்டு பழையபடியே நிக்கிறா. எல்லாம் எங்க அத்தை குடுக்கற இடம்மா. ஆமா ஆனந்தி, எப்படி உன்னோட கேரக்டரும் உங்க அக்காவோட கேரக்டரும் டோட்டலா வேற மாதிரி இருக்கு? ஏய், யாருக்கு யார் அக்கா? இன்னொரு தடவை அவளை எனக்கு அக்கான்லாம் சொல்லிடாத. எங்கேயோ பிறந்து எப்படியோ வளர்ந்தவளா எனக்கு அக்காவாயிடுவாளா என்ன? சரி சரி சரி, கோவப்படாத ஆர்த்தி, நீ சொல்றது கரெக்ட் தான். வானதி சரியான பொறப்பும் இல்ல, முறையான படிப்பும் இல்ல. அப்படி இருக்கிறவ எப்படி இவ்ளோ பெரிய வீட்டோட மூத்த மருமகளானா? அதுவும் கார்த்தி மாதிரி ஒரு வெல் எஜுகேட்டட் பர்சனுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒரு வேலைக்காரிய போய் வீட்டுக்காரியாக்கி வச்சிருக்காங்க. அதே கோவம் தான் எங்களுக்கும். அதனாலதான் நானும் ஆர்த்தியும் இத்தனை நாளா அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திடணும்னு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எதுவுமே நடக்கலையே. இப்ப வரைக்கும் எல்லாத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு அவ இந்த வீட்லயே தானே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க ஆண்டி, அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு அபிநயா, எக்காரணத்து கொண்டும் வானத்தைய பாவனு மட்டும் நினைச்சு விட்டுறாத. உனக்கு எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போலாம் அவ ஒரு முட்டாளுங்கிறத எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டே இரு. முக்கியமா அத்தைக்கு அவ மேல ஒரு நெகட்டிவ் தாட் வந்துடணும். அது உன் பொறுப்பு தான். நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. நாம வானதிய முட்டாளாக்குறதுக்கு முன்னாடி நான் புத்திசாலின்னு கார்த்திக்கு தெரிய வைக்கணும். அப்பதான் என் மேல ஒரு முழு கான்பிடென்ட் கார்த்திக்கு வரும். அதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு விஷயம் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். இத பாரு. இந்தா. என்னடி இது? பென்டிரைவ். இத வச்சு என்ன செய்யறது? இது வெறும் பென்டிரைவ் இல்லடி. நீ இப்போ ஒர்க் பண்ண போற ப்ராஜெக்டோட கார்த்திக் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா டீடைல்ஸும் அவருக்கே தெரியாம அவரோட லேப்டாப்ல இருந்து நான் இந்த பென்டிரைவுக்கு காப்பி பண்ணிட்டேன். நீ இந்த பென்டிரைவ கார்த்திக் கிட்ட கொடுத்து இந்த ப்ராஜெக்ட நீ தான் பண்ண, கிரவுண்ட் ஒர்க் இதுதான் சொன்னு வச்சுக்கோயேன், கார்த்திக் கண்டிப்பா உன் மேல இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. முக்கியமா ஒர்க்ல காட்டுற டேலண்ட்ஸ கார்த்திக் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவாரு. நீ இந்த பென்டிரைவ கொடுத்து கார்த்திக்க கவர் பண்ணிடு. ஓகே ஆர்த்தி, இது போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இனிமே ராத்திரி பகல்னு எதை பத்தியும் கவலைப்படாம தீயா வேலை செஞ்சு கார்த்திக்க ஃபுல்லா இம்ப்ரெஸ் பண்றேன். ராத்திரி பகலா வேலை பாக்குறதெல்லாம் நல்லதுதான். ஆனா நீ ராத்திரியில வேலை பார்த்தா கார்த்திக் எப்படி தெரியும்? அவர் தான் நைட்ல தூங்கிடுவாரு. இனிமே தூங்க மாட்டார் ஆண்டி. என்னோட வேலைய முழுசா அவருக்கு தெரிய வைக்க போறேன். நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சு விளையாடுறத பார்த்து நான் இதுக்கு தப்பா நினைக்க போறேன். ஐயோ இல்ல வானதி, நாங்க விளையாடிட்டுலாம் ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் ஒர்க் ரிலேட்டடா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சரிங்க, என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டுமே. இப்போ அதனால என்ன? நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. வானதி, இதோ வந்துட்டேம்மா. சரி, அம்மா கூப்பிடுறாங்க, நான் வரேன். வானதி,
நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பகவான் புண்ணியத்துல சேமமா இருக்கேன். பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சதமானம் பவதி சதாயு புருஷத் சதேந்திரிய ஆயுஷ்யவேந்திரியே பிரதிஷ்டதி. உட்காருங்க. ஆமா 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 சொல்லுங்க. ஆத்துல ஹோமம் வளர்த்து பூஜை பண்ண சொல்லிருக்காங்க ராஜேஸ்வரி அம்மா. ஆமாங்க சாமி, நீங்க பேசிட்டு இருக்கும்போது என் காதுல விழுந்தது. அதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். என்னாச்சுமா? இல்ல, அது ஹோமம் பூஜைன்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, அது என்ன பூஜைங்க சாமி? எதுக்காக அந்த பூஜை பண்றது? அது அந்த ஹோமத்தோட பேரு கூட சங்கர் ஹோமம்னு சொன்னீங்க. அது கௌரி சங்கர் ஹோமம் பூஜம்மா. லோகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் சிறப்பான உறவுங்கிறது கணவன் மனைவி உறவு தான். அந்த உறவு சிறப்பா இருக்கணும், நிலைக்கணும்னு செய்யற பூஜை தான் கௌரி சங்கர் பூஜை. ஸ்ரீ ராமரை சீதா தேவி இந்த பூஜை செஞ்சுதான் அடைஞ்சதா சொல்லுவா. ரொம்ப விசேஷம். நல்லது நல்லது, கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. இந்தாங்க சாமி. என்னம்மா இது? இல்ல இல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. இது சும்மா ஒரு அன்பா தான் கொடுக்கறேன், வாங்கிக்கோங்க. அம்மா, அது நான் அந்த அம்மா. நீ தானே அம்மா அம்மான்னு கூப்பிட்ட, அதான் நான் ஓடி வந்தேன். என்னன்னு சொல்லு. இல்லம்மா, அது வந்து அம்மான்னு. புரிஞ்சுது, நீ ஓ அம்மாவை கூப்பிட்ட இல்ல? பரவாயில்லம்மா, நீயும் மனச மாத்திட்ட. நான் தான் இன்னும் மனசையும் மாத்திக்கல, பாசத்தையும் மாத்திக்கல. அதே இல்லம்மா. இருக்கட்டும், அதனால என்ன, பரவாயில்ல இருக்கட்டும். சரி, என்ன உன் முகமெல்லாம் குழப்பமா இருக்கு, என்னாச்சு? ஏதாவது டென்ஷனா இருக்கியா? என்னம்மா, என்ன என்ன டென்ஷன்? அம்மா, நீங்க என்ன செய்ய சொன்ன வேலையெல்லாம் வேற யாரோ செஞ்சுட்டாங்க. அப்படியா? ஆமாம்மா. சம்பந்தி, நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? ஐயோ, நான் செய்யலிங்க சம்பந்திமா, எல்லாம் உங்க மருமக தானுங்க. ஆர்த்தியா? ஆமாங்க சம்பந்திமா, வேற யாருங்க? இந்த வீட்ல ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அவதானங்க எல்லா வேலையும் எழுத்து போட்டு பாக்கணும். அதானுங்க, நீ பம்பரமா சுத்தி எல்லா வேலையும் பாக்கணும்னு நான் அவகிட்ட சொன்னேங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா இருக்க? ஏன், நேத்து நான் அழகா இல்லையா? நீ என்னை விட அழகா இருக்க. பூஜைனா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா. பரவாயில்லையே, அன்னைக்கு மட்டும்தான் பிடிக்கும்னு நினைச்சேன். நீங்களே பாருங்க, நான் ஓம பூஜையை எப்படி நடத்தி வைக்க போறேன்னு. ஏண்டா, தேன் பாட்டில போட மறந்து போயிட்டான் போல் இருக்க. அப்படியா? நானும் கவனிக்கலையே மாமா. நீ பாக்கி சில்லறையை சரியா கொடுத்தானா இல்லையான்னு தான் கவனிச்சிருப்ப. பூஜையை பத்தி யோசிச்சிருக்க மாட்ட. மாமா, வேலையை பாருங்க. வந்த இடத்துல என்ன குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, அப்புறம் உங்களை எந்த பூஜைக்கும் கூட்டிட்டு போக மாட்டேன். நீ என்னடா என்னை கூட்டிட்டு போறது? நான் இப்பவே கிளம்புறேன். மூக்கு மேல கோபம் வர்றது, இந்த பழக்கத்தை மாத்திக்க மாட்டேங்களா? இன்னைக்கு மட்டும் இருங்க, இனிமே உங்களை கூப்பிடல. தேன் பாட்டில கடைக்காரன் மறந்து போயிட்டான். வேற தேன் பாட்டில் இருந்தா கொடுங்கோல, இல்லைன்னா யாரையாவது போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன், எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க சாமி, எது வேணும்னாலும் என்கிட்டயே கேளுங்க, நான் கொண்டு வந்து கொடுக்கறேன். ராஜி, நம்ம வீட்டுல ஹோமம் நடத்தி ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமாங்க, நீங்களும் அதை ஞாபகப்படுத்தவே இல்ல. ஏமா, எப்ப நேரம் வருதோ அப்பதானே நடக்கும். இனிமேலாவது நம்ம குடும்பம் அமைதியா இருக்கணும். கார்த்திக் மனசு மாறணும், வானதி அவன் புரிஞ்சுக்கணும். அதுக்கு கடவுள் தான் வழிகாட்டணும்.
இந்தாங்க சாமி. ராஜி இனிமேலாவது எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். எல்லாரும் வந்தாச்சா? ஹோமத்தை ஆரம்பிச்சிடலாமா? சுபகோரை வந்துடுத்து. மாமா நீங்க கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஹோமத்தை நான் நடத்திக்கிறேன். நீ தான் பண்ணணும். சரியா பண்றியா இல்லையன்னு நான் பார்த்துட்டு இருப்பேன். தெய்வ காரியங்கள்ல முறை தவறிடக்கூடாது. வயசுல பெரியவா யாரோ அவ தம்பதி சகிதமா வந்து உட்காருங்க. முதல்ல கணபதி ஹோமத்தை ஆரம்பிச்சிடுவான். சம்பந்தியம்மா என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க நீங்க வந்து உட்காருங்க. வாங்க சம்பந்தியம்மா. கா 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 வானதி என்ன அங்க காக்காவை கூப்பிட்டா காட்டி வந்து நிக்கிறானு பாக்குறியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. நீ சிரிச்சுட்டே சொல்றப்போ அப்படிதான் நினைச்சிருக்கேன்னு தோணுது. சரி என்ன வேணும்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. பசிக்குதா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல பசியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ இல்ல இன்னைக்கு பூஜையாச்சே அதான் கேட்டேன். சரி இந்த பூஜையெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானே? சத்தியமா இல்லங்க. அம்மா சொன்னாங்க குருக்கள் தான் இந்த பூஜை பண்ண சொன்னாராமா. நம்ம ஜீவமும் ஆர்த்தியும் பண்ண போற நேரத்துல அந்த வயசான குருக்கள் அவரு தப்புன்னு சொன்னதுனால நம்ம உட்கார வேண்டியதா ஆயிடுச்சு. ஆமா நானும் வேற வழி இல்லாம தான் அங்க உட்கார்ந்தேன். தெரியுங்க. அம்மாவோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க உட்கார்ந்தீங்க. நம்ம மாலை மாத்திக்கிட்டது பூஜை செஞ்சது எல்லாமே அம்மாவோட சந்தோஷத்துக்காக தானு அதுவும் எனக்கு தெரியும். இதெல்லாம் வச்ச நீங்க மனச மாத்திக்கிட்டீங்கன்னு நான் சத்தியமா நினைக்க மாட்டேன். அப்படி எதுவும் நான் நினைச்சிட கூடாதுன்னு தானே நீங்க கிட்ட சொல்ல வந்தீங்க. கவலைப்படாதீங்க. மறுபடியும் என்னால உங்களுக்கு எந்த மன கஷ்டமும் வராது. வாங்க சாப்பிடலாம். அம்மா சந்தோஷப்படுவாங்க. புருஷன் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையில கவுன்சிலிங் போறியா? இந்த டிராவல் முடியறதுக்குள்ள உனக்கும் கார்த்திக்கும் சுத்தமா செட் ஆகாதுன்னு உங்க 2 பேருக்குமே நான் ஸ்ட்ராங்கா புரிய வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் அபி. We are planning to start our construction work within next month, right? Yes, Abhi. But don't you think it's too early? We have no other choice, Abhi. We have to proceed as soon as possible. Okay, sir. Let's plan it. Okay. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுக்காக வேணும்னே என்ன குத்தி காட்டணும்னு தானே என் முன்னாடி அவர்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறேன். இரு சீக்கிரமே நானும் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு வந்து முன்னாடியே ஒரு நாள் நான் அவர்கிட்ட இங்கிலீஷ்ல பேசி காட்டேன். சார் நீங்க சொன்ன மாதிரியே நாம அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். எங்க போகணும்னு சொல்லுங்க சார். கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுக்கா? ஆமா. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஏதோ ஷாப்பிங் தான் போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க கோர்ட்டுக்கு போக சொல்றீங்க. அங்க எதுக்கு சார் வானதியை கூட்டிட்டு போறீங்க? இல்ல இன்னைக்கு நாங்க 2 பேரும் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும்னு கோர்ட்டோட ஆர்டர். அதனாலதான் அங்க போய்கிட்டு இருக்கோம். சார் என்ன சார் கவுன்சிலிங்கா? அப்படின்னா நீங்க 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா? ஆமா அபி, நாங்க கோர்ட்ல மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம். ஆனா எங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல. எங்க 2 பேருக்குள்ள ஏதோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லி நாங்க 2 பேரும் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும்னு ஜட்ஜ்மெண்டே கொடுத்துட்டாங்க. சார் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன ரீசன்? இல்ல சொல்ல வேண்டாம்னு நினைச்சா சொல்ல வேணாம் சார். சொல்லக்கூடாதுன்னா ஒண்ணும் இல்ல அபி. எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா ஆக்சுவலா
இதான் நடந்தது அபி. இவ்ளோ நடந்திருக்கா சார் உங்க வாழ்க்கையில? சோ சேட். ஒண்ணும் இல்ல, சும்மா இது என்ன செடின்னு பார்த்தேன். கார்த்திக் சார், போற வழி ஃபுல்லா இவ்ளோ மரம் செடியெல்லாம் நிறைய வளர்ந்துருக்கு. இதெல்லாம் கூட உங்கள மாதிரியே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வர மத்த எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து வச்சிருப்பாங்களோ? நான் எதுவும் தப்பான எண்ணத்துல எல்லாம் கேக்கல சார். கவுன்சிலிங் கொடுத்தவர் பேசினத வச்சு இந்த மரம் செடியெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இதெல்லாம் கூட அப்படி வச்சதுதானே எனக்கு தோணுது. அதான் கேட்டேன். சார், இந்த செடி இப்பவே ரொம்ப வாடி போயிருக்கே. இதுக்கப்புறம் இத கொண்டு போய் ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி நட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி பராமரிச்சு அது எப்ப வளர்ந்து பூ வைக்கிறது? இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? என்ன கேட்டா இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு தான் தோணுது. பேசாம இதை இப்படியே தூக்கி போட்டு போயிட்டு நம்ம ஒர்க்க பார்க்கலாம் சார். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த செடியை இப்ப கொண்டு போய் வச்சு நட்டாலும் அது அடுத்த வாரமே வளராம போயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமா கஷ்டம் வரும்ல சார். அதுக்காக தான் சொல்றேன். நீ எதுக்காகவும் எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த செடியை நாங்க வளர்க்கறதும் வளர்க்காம போறதும் எங்களோட தனிப்பட்ட விஷயம். இதுல யாரும் தலையிட வேண்டாம். கொஞ்ச நேரம் அமைதியா வரீங்களா? அது போதும். ஏன் மனத்தை இப்ப கோவப்படுறீங்க? உங்க மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்றேன். ஏன்னா கவுன்சிலிங் கொடுக்கறவங்க எப்பவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு தான் சொல்லுவாங்க. இவரு என்னடானா ஒன்னா சேர்ந்து மரம் நடுங்க மரம் ஏறுங்கன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறவரை சேஞ்ச் பண்ணிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். அபி ப்ளீஸ், நானே ஏற்கனவே தலைவலியோட வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். சாரி சார், நான் ஏதோ எனக்கு தோணுனதை சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இனிமே நான் இத பத்தி பேசல. இந்த செடிக்கு தினமும் தண்ணி ஊத்தி நல்லபடியா வளர்த்துட்டேன்னா இது கண்டிப்பா பூ பூக்கும். அப்படி பூ பூத்துச்சுன்னா நானும் அவரும் நடந்த எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவோமா? இல்ல வானதி, நீ கவுன்சிலிங்ல அவர் சொன்னத தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. வெறுமனே இந்த செடியை இங்க கொண்டு வந்து வச்சு அது வளர்ந்து அது பூக்குறதால மட்டும் நீங்க ஒண்ணு சேர்ந்துட முடியாது. நீங்க ஒண்ணு சேர்றதுக்கு இந்த செடி ஒரு தெரப்பி மாதிரி. அம்மா, எனக்கு புரியல. உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன். இப்ப இந்த செடி மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும். இந்த செடிய நாம நல்லபடியா சூரிய வெளிச்சம் படுற இடத்துல வச்சு அதுக்கு தேவையான உரம் மருந்தெல்லாம் சரியான முறையில போட்டு தினமும் தவறாம அதுக்கு தண்ணி ஊத்தி இப்படி நாம அதை சிறப்பா வளர்த்தோம்னா அது நல்லபடியா பூத்து குலுங்கும். அதே மாதிரிதான் ஒரு கணவன் மனைவியோட வாழ்க்கையும். சரியான முறையில அன்பு, பாசம், பரிவு, காதல்னு எல்லா உணர்வுகளையும் ஊட்டி நீங்க அதை சிறப்பா வளர்த்தீங்கன்னா வாழ்க்கை உங்க 2 பேருக்கும் பூத்து குலுங்குற ஒரு பூங்காவனமா மாறுங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த செடி. இந்த செடிக்குள்ள இவ்ளோ விஷயம் இருக்காமா? ஆமா வானதி, இந்த செடிய நீ மட்டும் தனியா வளர்க்கறதுனால எந்த பயனும் இல்ல. இத கார்த்திக்கும் நீயும் சேர்ந்துதான் வளர்க்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லதா நடக்கும். சரிங்கம்மா. இப்ப புரிஞ்சிருச்சுல? இத நீ கார்த்திக்கிட்டையும் சொல்லிடு.
2 பேரும் சேர்ந்து பாத்துக்கிறதுனால சீக்கிரமே இந்த செடி வளர்ந்து பூ பூக்கணும். நீங்களும் சந்தோஷமா வாழணும். கண்டிப்பா அது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. சரி வானதி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வா போய் சாப்பிடலாம். சார், இந்த ஃபைல்ல இருக்க பட்ஜெட் லிஸ்ட் மட்டும் கொஞ்சம் ரீசெக் பண்ணிட்டு சொல்றீங்களா? ஓகே சார். இந்தாங்க. கொடுங்க. வானதி, சொல்லுங்க. எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கப் காஃபி கிடைக்குமா? உங்களுக்கு காஃபி போட தெரியுமா? யா, ஐ நோ. காஃபி போடுவனே. அப்போ கிச்சனுக்கு போய் நீங்களே காஃபி போட்டு குடிச்சுக்கோங்க. அபி, ஐ எம் ரியலி சாரி. அவ ஏதோ டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டு போறான்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். ஐயோ பரவாயில்ல சார், விடுங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் அபி. நீங்க வேற தலைவலிக்குதுன்னு சொல்றீங்க, ஒரு காஃபி தானே, நான் போய் எடுத்துட்டு வர சொல்றேன். நீங்க ஒர்க் பாருங்க. இவங்கள பத்தி யோசிச்சுட்டு செடிக்கு தண்ணி ஊத்த மறந்துட்டேனே. ச்சே. அது சும்மா மாடிக்கு ஒரு போன் பேசுறதுக்காக வந்தேன். எதர்ச்சியா பார்க்கும்போது ரொம்ப வாடி இருந்துச்சு. தண்ணி ஊத்த மறந்துட்டியா என்ன? ஆமாங்க. அதனாலதான் நான் ஊத்துனேன். இங்க பாத்தீங்களா, துளிர் விட்டு இப்போ மொட்டு வந்திருக்க. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல பூ பூத்துரும். பூ பூத்து காய்க்குமா?
கார்த்திக். அப்படிதான் சார். ஐயோ, ஒருவேளை இவங்க நம்ம கார்த்திக்க தொட்டு தொட்டு பேசுறத பாத்துருப்பாங்களோ? என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க நீ? அது வந்து மேடம், சாருக்கு ஒரு ஹெல்ப் தான். ஸ்டாப் இட். நான் உன்னோட ஒர்க்க பத்தி கேக்குறேன். ஒர்க்ல என்ன மேடம் ஃபால்ட்? என்ன ஃபால்ட்டா? இது வரைக்கும் நீ சப்மிட் பண்ணிருக்கிற எல்லா ஃபைல்ஸும், எந்த டிசைனும் மெஷர்மெண்ட்டும் எதுவுமே சரியில்லை. எல்லாம் ராங்கா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல இன்னோவேட்டிவான ஐடியாஸ் வேணும்னு தான் உன்னை ஹையர் பண்ணி இந்த ஒர்க்ல சேர்த்திருக்கேன். ஆனா உன்னோட ஒர்க் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்ல. மேடம், கார்த்திக் சார் கூட செக் பண்ணிட்டாரு, எல்லாமே ஓகேன்னு தான் சொன்னாரு. அப்போ நான் போய் சொல்றேனா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லல மேடம். இங்க பார், நான் இத ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு உன்னோட ஒர்க் கொஞ்சம் கூட சாட்டிஸ்பாக்சனே இல்ல. எல்லா மெஷர்மெண்ட்டுமே ராங்கா இருக்கு. இந்த மாதிரி மிஸ்டேக் ஆக கூடாதுன்னு தான் நான் எல்லாரையுமே கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ண சொல்றேன். இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஹெவியான பட்ஜெட்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒரு சின்ன எரர் வந்தாலும் அது கோடி கணக்குல நம்ம கம்பெனி லாஸ் ஆகும். ஆனா நீ என்னடானா ரொம்ப கேர்லெஸ்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இல்ல மேடம், அது பேசாத. நானும் உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஒர்க்கை விட மொத்த ஒர்க்ல தான் அதிகமா இருக்கு. உன்னை இங்க வேலைக்கு சேர்த்தது கம்பெனியோட ப்ராஃபிட்டுக்காக, யாருக்கும் கம்பெனி கொடுக்கறதுக்காக இல்ல. இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இனிமே வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். புரிஞ்சுதா? உன் கைய காட்டு. ஏன் வானதி? மாடியில இருந்து செடியை தள்ளி விட்டது நீதானே? வானதி, நான் இல்ல. பொய் சொல்லாத. நிஜமாவே நான் இல்ல வானதி. நீ தள்ளி விடலனா இந்த பெயிண்ட் எப்படி உன் கையில ஒட்டுச்சு? அது வந்து வானதி, நான் அந்த பக்கமா போன் பேசிட்டு போகும்போது என் கை தெரியாம தொட்டில பட்டு கீழே விழுந்துருச்சு. செடிய வேணும்னே தள்ளி விட்டுட்டு இப்ப தெரியாம கை பட்டுச்சு கால் பட்டுச்சுன்னு போய் சொல்றியா? இல்ல வானதி, நிஜமாவே தெரியாம. வாய மூடு. இந்த செடி எனக்கு எவ்வளவு முக்கியம், இத எவ்வளவு ஆசையா நான் வளர்த்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. ஆனா அதை இப்படி தள்ளி விட்டு அந்த தொட்டியோட என் ஆசையும் சேர்த்து உடைச்சிட்ட. அது இல்ல வானதி. எதுவும் பேசாத. நானும் நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வந்த வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் நீ நல்லா தான் பாத்துட்டு இருக்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.